ஏன் கர்த்தருக்கு பிரியமா வாழணும்? எது கர்த்தருக்கு பிரியமா வாழணும்? பிகாஸ் கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வழிகளை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு தம்முடைய ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவளை கர்த்தர் அழைக்கும் போது அவள் கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? லார்ட், வாட் ஐ வாண்ட் டு டூ, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். அப்படி யார் கேட்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்ய முடியுமே தவிர, நீங்க என்ன செய்வீங்க ஆண்டவரேன்னு கேட்கிற வரைக்கும் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், என்ன விரும்புறீங்க என் வாழ்க்கையிலன்னு கேட்கிற ஒரு மனுஷன் உலகத்தை கலக்குகிற மனுஷனா கர்த்தர் உயர்த்தி நிறுத்துவார். We want to shake the nation. Ask the Lord, what I want to do, Lord. ஆண்டவரே, என்ன என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறீங்க? என் வாழ்க்கையில எதை விரும்புகிறீங்க? எதை என் வாழ்க்கையில இருந்து அகற்ற விரும்புறீங்க? எதை என் வாழ்க்கையில சேர்க்க விரும்புறீங்க? கர்த்தர் இன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. சரி, போய் சொல்றா. பேதுருன்னு ஒரு மனுஷங்க குளிர் காஞ்சிட்டு இருக்கிறான், அவனை பார்த்தா இயேசுவோடையே இருந்த மாதிரியே இருக்குதே அப்படிங்கிறாங்க. அங்க இருக்கிற நபர்கள் எல்லாம் வந்து கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க தெரியுமா? ரொம்ப அழகா இருக்கும், உன்னுடைய பேச்சு உன்னை காட்டி கொடுக்குதுங்கிறாங்க. நீ பேசுற பேச்சிலே தெரியுது நீ இயேசுவோட இருந்தவன். இயேசுவை பிரியப்படுத்துறவன் அவன் பேச்சிலே தெரியும் அவன் இயேசுவை பிரியப்படுத்துறான்னு. அவன் நடக்கிற நடத்தையிலே தெரியும் இயேசுவை பிரியப்படுத்துறான்னு. ஆமா, உங்க ஜபாரையை திறந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களை பார்த்தாலே தெரியும் ஈவன் இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு மனுஷன். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்க மாம்சீகம் வெளிப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. நாங்கள் சிறுகவும் நீங்க பெருகவும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் விதைக்கப்படுவதாக. உங்களுடைய வார்த்தை எங்களோடு கூட என்ன பேச விரும்புறீங்களோ அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய பிரசனங்களை வழி நடத்தட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நின்றவன்றமாய் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, மார்க் 15 முதல் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். மார்க் 15 1 முதல் 15 வரைக்கும் எடுத்துக்கொண்டீர்களா? புதிய ஏற்பாடு 73வது பக்கம் எல்லாரும் எடுத்திருப்பீங்க நினைக்கிறேன். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேத பாரகரும் ஆலோசனை சங்கத்து அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கூட்டிக் கொண்டு போய் பிலாத்துவினிடத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். அதற்கு அவர், நீர் சொல்லும்படிதான் என்றார். பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மறுஉத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொண்டார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாயிருந்தது. கலகம் பண்ணி அந்த கழகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட ஒருவன் இருந்தான். ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்றிருக்கிறீர்களா என்று கேட்டான். தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றார்கள். அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி, இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அமர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த ஆவியானவர் நம்மளை எப்படி வழி நடத்துகிறாரோ அப்படி போக விரும்புகிறோம். ஸோ ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஸோ those who have ears to hear what the Holy Spirit says, let them hear. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர், நான் இந்த நாட்களில் அதிகமாக தேவ சமூகத்தில் உட்காரணுங்கிற ஒரு தாகம், ஒரு ஏக்கத்தோடு கூட போய் உக்காந்தேன். எப்படியாவது ஒரு 30 டேஸில் வேதாகமத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து அப்படியே கடன்னு வாசித்துக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம், புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் வாசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த மார்க்கு சுவிசேஷம் இந்த 15வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, இந்த 15வது வசனத்தை என்னால் தாண்ட முடியல. இந்த 15வது வசனத்திலே நான் நின்றுட்டேன். ஸோ இந்த 15வது வசனத்தை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு வாரம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த ஒரு வசனம் பல காரியங்கள்லேருந்து என்னை விடுதலையாக்கி, பல காரியங்கள்லேருந்து இந்த ஒரே ஒரு வசனத்தில் இருக்கிற வெளிப்பாடு, இந்த ஒரே ஒரு வசனத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினது. நேற்று இரவு கூட இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லி, ஒவ்வொரு சின்ன காரியத்தில் கூட ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலியமாக ஆண்டவர் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார். போன வாரம் பாஸ்டர் மெசேஜ் கொடுக்க சொன்னார். நான் இன்னொரு நாள் கொடுக்குறேன், அடுத்த வாரம் கொடுக்குறேன்னா, இந்த வாரமாக கொடுக்க சொன்னப்போ நான் கொடுக்கலை, நான் அடுத்த வாரம் இல்லை இன்னொரு நாள் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மறுபடியும் சொன்னதுனால இந்த வாரம் ஆக்சுவலி இந்த ஒரு 1 மந்த்து எங்கேயும் வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு இருந்தேன் நான். ஸோ கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கி ஆவியானவர் எப்படி வழி நடத்த விரும்புகிறாரோ அப்படி ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கி நான் இந்த ஒரே வசனத்தில் ஆவியானவர் பேச சொன்னாலும் இந்த ஒரே வசனம் நமக்கு போதும். இல்லை, ஆவியானவர் எப்படி நம்மளை வழி நடத்த விரும்புகிறாரோ அப்படி நம்மளை ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம். ஆமேன். ஸோ இன்றைக்கி வசனம் ஒரு 100 வசனத்தை எடுத்து இயேசுநாதர் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறாரு அப்படின்னு 100 வசனம் சொல்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஆமேன். அதுவும் முதல்ல இருந்தது காட்டிலும் இப்போது கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய பலத்தினால் வேதத்தை அதிகமாக வாசிக்கிற ஆசையால் வெறிய கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. வேதத்தை கர்த்தருடைய பூஸ்டப் பண்ணுற, என்ன பூஸ்டப் பண்ணுறதுக்கு சொல்லலை, இதை கேட்கிற யாராவது ஒருவர் இந்த வேதாகமத்தை அப்படி வாசிக்கிறதற்கு உங்களுக்குள்ளேயே அந்த ஆவியை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமேன். ஒரு 3 நாள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வேதத்தோடையே உட்காந்து நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பு ப்ரேயர்லாம் தாண்டி 10 மணி நேரம் வேதத்தோடு மட்டுமே உட்கார்றதற்கு பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுத்தாரு. ஒரு நாளைக்கு 60 அதிகாரம். அதனால் வசனத்தை உங்களுக்கு சொல்கிறது ஒரு 10-20 வசனத்தை அடுக்கிக்கிட்டே போகிறது. ஆமாம், அவர் இதை செஞ்சார், இவர் அதை செஞ்சார்னு சொல்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஆவியானவர் பேசுகிற அந்த ஒரு வார்த்தை நம்ம லைஃபையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். ஒருத்தங்க 2 பேர் தான் ஆமேன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் இன்றைக்கி மனுஷங்க இன்றைக்கி நான் பேசுகிறத கேட்குறக்கு ஒருத்தர் கூட இங்கே உட்காந்துருக்கு. நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, சுயமாக ஒருத்தர் கூட உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் உட்காந்துருக்க மாட்டீங்க. ஆனால் நம்ம உட்காந்துருக்கிறது நான் பேசுகிறத கேட்குறதுக்காக அல்ல, என்னுடைய சிந்தனையிலேருந்து பேசுகிறத கேட்குறதுக்காக அல்ல. பரலோகத்திலிருந்து என்ன வார்த்தை நமக்கு அருளப்பட வேண்டுமோ, பரலோகத்திலிருந்து ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறாரோ அதை கேட்கிற வாஞ்சை உள்ளவர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு அவருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுவாராக. சத்தமாக ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஸோ இந்த ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தை குத்தி கிழித்தது. அந்த ஒரு வார்த்தை என்னுடைய லைஃப்பில் பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள
நான் ஆசைப்படுகிறேன். அந்த 15வது வசனத்தை மட்டும் யாராவது ஒருவர் மறுபடி வாசிக்கிறீங்களா? ஓகே. இந்த பிலாத்துங்கிறவர் நல்லவரா கெட்டவரா? பிலாத்துங்கிறவர் இயேசுவுக்காக ஏதாவது இயேசுவை விடுதலை ஆக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இயேசுவை விடுதலை ஆக்கல. இவர் நல்லவரா கெட்டவரா இவரை புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னும் போது, இன்னைக்கு நம்மளையே இப்ப நானே உங்ககிட்ட நீங்க நல்லவரா கெட்டவரான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா பிலாத்தை பார்த்து, பிலாத்து இந்த சப்ஜெக்ட்ல இவர் நல்லவரா, இயேசு விடுதலை ஆக்கணும்னு எத்தனையோ தடவை பிரயாசப்படுறாரு. ஆனா பிலாத்து நினைச்சா இயேசுவை விடுதலை ஆக்கிடலாம். பிலாத்து நினைச்சா, பிலாத்து சொல்றான் ஒரு இடத்துல, இயேசுவானவர் மத்தேயு இல்ல யோவான்ல பிலாத்து சொல்றான், நான் நினைத்தா உம்மை விடுதலை ஆக்க முடியும்னு இயேசுவானவர்கிட்டே சொல்றான். என்ன ஒரு தில்லு பாருங்க. இப்ப பிலாத்து நினைச்சாரு அப்படின்னா விடுதலை ஆக்க முடியும். அதுதான் 15வது வசனத்துல தெளிவா சொல்லப்படுகிறது. பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று எண்ணி இயேசுவானவரை வாரினாலே அடிக்கவும் சிலுவையில அறையப்படுவோம் ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு நம்ம சபைக்கு வரோம், ஜெபம் பண்றோம், உபவாசிக்கிறோம், தேவனை தேடுறோம், எல்லாம் ரைட்டு தான். ஆனா சில நேரங்கள்ல இயேசுவை பிரியப்படுத்துறதை விட்டுட்டு, இயேசுவானவர் என் வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியங்களை விட்டுட்டு, இயேசுவானவர் என் வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை விட்டுட்டு, ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு, சொந்தக்காரங்களை பிரியப்படுத்துறதற்கு, மற்றவர்களை பிரியப்படுத்துறதற்குன்னே நம்ம செய்யற ஒரு சில காரியங்கள் அது இயேசுவானவரை மிகவும் காயப்படுத்துகிறது. இன்னைக்கு நம்ம சாதாரணமா ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக செய்யற ஒரு சில காரியங்கள் இயேசுவானவரை மிகவும் அதிகமாய் காயப்படுத்துகிறது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இயேசுவை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கணும். ஜனங்களை பிரியப்படுத்துற வாழ்க்கையா இருக்க கூடாது. ஒரு ஜனங்களை பிரியப்படுத்த நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், சாகிற வரைக்கும் ஒருத்தரை கூட உன்னால பிரியப்படுத்த முடியாது. ஒருத்தர் ஒரு புக் எழுதினாரா, மனைவியை பிரியப்படுத்துவது எப்படின்னு ஒரு புக் எழுதினாரா. பெரிய புக்கா போயிட்டே இருந்துச்சான். 2 வருஷம் 3 வருஷம் உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்தாரா. கடைசியா உலகமே ஆவலோடு கூட, புருஷர்கள் எல்லாரும் ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த புத்தகம் வெளியிடுகிற நாள், வெளியிட்டு அதுல ஒருத்தர் கலந்து கொண்டு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்தாராம் வீட்டுக்கு. எப்படியாவது இந்த புத்தகத்தை படிச்சு என் மனைவியை நான் திருப்தியாக்க போறேன்னு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்தாரா. பெரிய புத்தகம். அதை வாசிச்சு முடிக்கிறக்கே ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில பார்த்தா, இத்துடன் 1ஆம் பதிப்பு நிறைவு செய்யப்படுகிறது, 2ஆம் வெர்ஷன் கூடிய விரைவில் வரப்படும் அப்படின்னு அதுல எழுதி இருந்துச்சாம். ஆமா, எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா? இயேசுவானவரை பிரியப்படுத்துறதை விட்டுட்டு நீங்க வேற யாரை பிரியப்படுத்தணும்னு நினைச்சாலும், சாகிற வரைக்கும் நீங்க அவங்களையே பிரியப்படுத்துறதுலயே தான் நோக்கமா இருப்பீங்க. சாகிற வரைக்கும் அவங்களை திருப்தியாக்கவும் முடியாது, நீங்களும் நிம்மதியா வாழ்ந்ததா சரித்திரமோ. இன்னைக்கு நான் ஆண்டவரே இந்த ஒரு 2 வீக்ஸாவே எதெல்லாம் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு நான் செய்யறேன். எடுத்தேன், ஒரு லிஸ்ட் எடுத்தேன். ஓகே, அதை கட் பண்ணேன், இதை கட் பண்ணேன், அதை கட் பண்ணேன், எல்லாத்தையும் கட் பண்ணேன். எப்பயுமே நமக்கு ஃபோன் காலே வராது பாருங்க. இப்போதான் வந்துட்டு வாரம் நம்ம வந்து சந்திக்க வேண்டும் அப்படின்னு நண்பர்கள் குழு. நான் சொன்னேன், டே அட விடுங்கடா, என்னை ஒரு 2 மாசத்துக்கு விடுங்கடா அப்படின்னா, நான் வலுக்கட்டாயமா வண்டி எடுத்துட்டு வந்துருவானுங்க. வந்து நின்று கூட்டிட்டு போயே தீர்வன் நிப்பானுங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா கெனின்னு கூப்பிடுறாங்க.
எதெல்லாம் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு நான் செய்கிறேங்கிறத நோட் பண்ணி எல்லாம் கட் பண்ணிக்கிட்டே வந்தேன். இன்னைக்கு காலையில் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு நான் பேசுறது உங்களை பிரியப்படுத்துறதுக்காகலாம் நான் பேச மாட்டேன். ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக எந்த வார்த்தையை நான் எடுத்துட்டு கொண்டு வரலை. இயேசுவானவர் என்ன கொடுக்குறாரோ அதை நான் பேசிட்டு போயிடுவேன். நான் நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, அது சொல்ல வேண்டிய கடமை எங்களுடைய கடமை, கேட்க வேண்டிய கடமை உங்களுடைய கடமை. ஆலயத்திற்கு வந்த உடனே ஒரு அயர்ந்த நித்திரை வரும் பாருங்க. ஆமாம், சோத்திரம். அந்த நித்திரைக்குள்ள யாராவது சென்றீர்களானால் கர்த்தர் உங்களை தரிசனங்களால் நிரப்புவாராக. தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஆமென். அந்த தரிசனத்திலேயே நான் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். ஆமாம், அதனால தூங்குனாலும் பரவாயில்ல, தூங்குனாலும் நல்லா தூங்குங்க. அந்த தூக்கத்திலையும் நான் தான் சொப்பனத்தின் வழியாக பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் இருக்கிற பூமி அப்படிப்பட்ட பூமி. கல்லை வச்சு தூங்கினாலும் கண்ணை மூடி பார்த்தாலும் தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறமான ஸ்தலமாக மாறிடுச்சு இந்த இடம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். தூங்கிக்கிட்டு இருந்த 2 பேர் எழுந்திருச்சுட்டாங்க. ரைட், வருவோம். மனுஷனை பிரியப்படுத்துறதற்கு நம்ம பிரயாசப்படுகிற எல்லாமே வீண் தான். மனைவியை பிரியப்படுத்தணும்னு நினச்சாலும் சரி, என்னதான் வகை வகையா ருசியா செஞ்சு அதை பார்த்து யூடியூப்பை பார்த்து ஜஃபர் பாய் பிரியாணி அப்படி போடுறாரு, 2 கிராம் ஏலக்காய் போட்டு 4 கிராம் பிரியாணி இலைய போட்டு பிரியாணியை வதக்கி ஒரு 4 ஊருக்கு மணக்கிற மாதிரி ஒரு பிரியாணியை செஞ்சு போய் குடிச்சோம்னா என்ன உப்பு கம்மியா இருக்குன்னு தான் வருமே தவிர, நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? என்ன முந்திரி கருகி இருக்கு அப்படின்னு தான் வருமே தவிர, பிரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா சாகிற வரைக்கும் யாரையும் பிரியப்படுத்த முடியாது. ஆனா ஒரு ரகசியத்தை சொல்றேன், இயேசுவை பிரியப்படுத்துறதற்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் உங்க வாழ்க்கையில பிரியமுள்ளவர்களா இருப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு? பிரியமானவனே அப்படிங்கிறார். ஏன்னா தீமோத்தேயு பவுலை பிரியப்படுத்துறதுக்கு அல்ல, இயேசுவை பிரியப்படுத்துற வாழ்க்கை வாழ்ந்தார். அதனால பவுலுக்கு இருதயத்துல தீமோத்தேயை பார்த்த உடனே ஒரு பிரியம் வந்துருச்சு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை அப்படி ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, இன்னைக்கு என் வாழ்க்கையில மனுஷங்களை பிரியப்படுத்துற காரியங்கள் என் வாழ்க்கையில இன்னைக்கு இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில இன்றைக்கு அது அகற்றப்படுவதாக. சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமா, ஒரு ஆமென் அல்லையெல்லாம் கேட்டு தான் வாங்க வேண்டியதா இருக்கு. கேளுங்கள் கொழுக்கப்படணும். இங்கேயுமா? ரைட்டு, ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கதான் இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. வெளியில போகிறேங்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமெனா? போகாதீங்க, உள்ள இருங்க. இயேசு ரத்தம் செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We are not called to satisfy the humans around us. We are called to satisfy the Lord who has called us. நாம் மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்ம மேல அபிஷேகத்தையோ அழைப்பையோ கர்த்தர் நம்ம மேல வைக்கல. கர்த்தர் நம்மளை அபிஷேகித்தது, கர்த்தர் நம்மளை தேவனுடைய ரட்சிப்பை கொடுத்தது அவரை பிரியப்படுத்த, அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் வாழ்வதற்காகவே கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென், ஆமென். நாம் அழைக்கப்பட்டது மனுஷனை பிரியப்படுத்துறதற்காக அல்ல, தேவனை பிரியப்படுத்துறதற்காக. இன்னைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா இயேசுக்காக வாழ முடியுமா? வாழ முடியாதா? கண்டிப்பா வாழ முடியும். ஆனா வாழ மாட்டோம். ஏன்? கொழுப்பு. அவனையும் இவனையும் பிரியப்படுத்துறதுக்குன்னே ஞாயிற்றுக்கிழமை ஒரு பத்திரிகை வந்துட்டா போதுமே. இயேசுவாவது இயேசுநாதராவது போடா கல்யாணத்துக்கு, சாப்பிட்றா பிரியாணிய, அப்புறம் 4 நாள் பாத்ரூம்லயே உட்காந்துருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு இயேசு முக்கியத்துவப்படுத்துறோமா, மற்ற காரியங்களை முக்கியத்துவப்படுத்துறோமா? இன்னைக்கு இயேசு எனக்கு முன்னாடி நிற்கிறாரா, மற்ற நபர்கள் முக்கியத்துவப்படுத்தி நான் நிற்கிறேனா? இன்னைக்கு இயேசுவை சாட்டிஸ்ஃபை பண்ண நான் ஓடுறேனா, இல்லை என்னுடைய சுயத்தை சாட்டிஸ்ஃபை பண்றதற்கு நான் ஓடுறேனா? இயேசுவானவர் என்கிட்ட எதிர்பார்க்கிற காரியங்களை நான் விரும்புகிறேனா, இல்லை என்னுடைய இச்சையை நிறைவேற்ற நான் ஓடுகிறேனா? கலாத்தியர்ல சொல்லப்படுகிறது, நீங்கள் ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்ப மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றுவதற்கு காரணம் என்னன்னா, முடியாதுங்கிறதுனால அல்ல, தீர்மானம் எடுத்துட்டோம். நம்ம
கூடாதுன்னு. இன்னைக்கு கூட ஒரு 4-5 பேர் பிரசங்கத்தை கேட்கவே கூடாதுன்னு தீர்மானத்தோட உட்கார்ந்து இருப்பீங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா இயேசுவானவர் என் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது, இயேசுவானவர் ஏன் வாழ்க்கையில இதை செய்யணும், இதை இவன் மேல வாழ்க்கையில இவனுடைய வாழ்க்கையை கொண்டு, இவனுடைய லைஃபை கொண்டு இதெல்லாம் செய்யணும்னு கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறத செய்கிற ஊழியனாக, செய்கிற தேவ பிள்ளையாக இருக்கிற நபர்களை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு யாரை பிரியப்படுத்துறதுக்காக ஓடுறோம்? யாரை பிரியப்படுத்துறதுக்காக ஓடுறோம்? எந்த நபர்களை பிரியப்படுத்துறதுக்காக ஓடுறோம்? இட் will be a curse in our life. அது நம்மளுடைய வாழ்க்கையில சாபமா மாறும். ஜனங்களை பிரியப்படுத்துறதற்காக இயேசுவையே சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு பிலாத்து ஒரு முறை தான் ஒப்பு கொடுத்தான். பாவம், நல்ல மனுஷன். அப்படி சொன்னாதான் நமக்கு கொஞ்சம் கிருபை கிடைக்கும். இயேசுவானவர் பிலாத்து ஒரு முறை தான் சிலுவையில் அறையிறதற்கு, வாரினால் அடிப்பிப்பதற்கு ஒரு முறை தான் ஒப்பு கொடுத்தான். ஆனா நம்ம ஒவ்வொரு சூழ்நிலை வரும்பொழுதும் இயேசுவா இல்ல மற்ற மனிதர்களான்னு வரும்போது நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது you don't know how it hurts the Lord. கர்த்தருடைய இருதயம் எவ்வளவு வேதனையாக்கப்படுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு இந்த வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையான்னு கேட்டா உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக நான் ஓடக்கூடாது ராஜா, உண்மை பிரியப்படுத்துறதுக்காக நான் என் வாழ்க்கையை வாழணும். எத்தனை பேர் அதை கீழே இறங்கிட்டுமா? மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக இல்லப்பா, உங்களை பிரியப்படுத்துறதுக்காக நான் வாழணும். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் அப்படி வரீங்க? ஆமென். இன்னைக்கு என் வாழ்க்கை இயேசுவை பிரியப்படுத்துறதற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஹிண்ட்ரன்ஸாக இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து நிர்மூலமாக்கி என்னை உன்னதங்களில் கர்த்தர் உட்கார வைப்பார். எபேசியர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவர் எந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அதே ஸ்தானத்தில் உங்களையும் என்னையும் கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறாரு. எதுக்கு? மனுஷனையோ சொந்தக்காரனையோ நண்பர்களையும் பிரியப்படுத்துறதற்கு அல்ல, என்னை அழைத்த கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காகவே கர்த்தர் என்னை உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறார். எத்தனை பேர் முதல்ல அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபை கர்த்தரை பிரியப்படுத்துகிற சபையா இருக்கணும். சபை கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற சபையா இருக்கணும். என் வாழ்க்கை கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கணும். கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றார், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன் தாவீதை பார்த்து சொல்றார், என் இருதயத்திற்கு ஏற்ற மகன். இந்த அந்த ஆலயத்தில் இருக்கிற எத்தனை பேரை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியும்? கையை நீட்டி, ஆண்டவரே, எத்தனை பேர் ஆண்டவர் இந்த இடத்துக்கு இப்போ தேவ ஆவியானவர் இப்போ பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. ஆவியானவர் இப்போ பார்த்து, இப்போ சிம்சோன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மகன் அப்படின்னு யார் யாரெல்லாம் கர்த்தர் சொல்ல முடியும்? இது வரைக்கும் இல்லாட்டி பரவாயில்ல, இனிமேல் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லணும், என் இருதயத்திற்கு ஏற்ற மகன், என் இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளையா இவன் நடந்து கொண்டாங்கிறத கர்த்தர் சொல்லணும். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தை வாசிங்க. ஒருவர் மட்டும் பைபிளை கையில் வச்சுக்கோங்க, டக் 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 டக்குன்னு வசனத்தை வாசிக்கிற மாதிரி. அப்போஸ்தலர் 4, 18, 19. ஒரு நிமிஷம். இயேசுவை என்ன பண்ணக்கூடாது? போதிக்கவும் இயேசுவை பற்றி பேசவும் கூடாது. இன்னைக்கு அவங்களுக்கு கட்டளை கொடுத்தே பேசுனாங்க. இன்னைக்கு இயேசுவை பற்றி பேசினான்னு கட்டளை கொடுத்தாலே என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? நம்ம பேச மாட்டேங்கிறோம். இயேசுவை பற்றி கொஞ்சம் 4 பேர்த்துக்கு சொல்லுங்கயா அப்படின்னாலும் என்ன பண்ண மாட்டேங்குது? வாயில் வார்த்தை வர மாட்டேங்குது. சரி, ரைட்டு. இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, இயேசுவை குறிச்சும் அவருடைய நாமத்தை குறிச்சும் என்ன பண்ணக்கூடாது? பேசவோ பிரசங்கிக்கவோ கூடாதுன்னு கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 19வது வசனம்,
பேதுருவும் தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பதாக. தேங்க்யூ. இந்த ஜோமன் இருக்கும்போது, ஆண்டவரே என்னை வரங்களினால் நிரப்புங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, தேசங்களுக்கு பயன்படுத்துங்க, கோடான கோடி நபருக்கு பயன்படுத்துங்க. ஒரு ஜபமும் இப்படி ஜோம் பண்ணல நான். இந்த வார்த்தை வந்ததுக்கப்புறம் என் ஜபம் ஒரே ஒரு ஜபந்தான். மைனர் கொடுக்கலாமா? உமக்கு பிரியமானதை மட்டும் செய்யறவனா கர்த்தரனை மாற்றுங்க. நான் சொல்லட்டுமா? அவருக்கு பிரியமா வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில பிசாசோட நிழல் கூட படாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில பிசாசும் இல்ல, பிசாசோட நிழல் கூட வராது இயேசுக்கு பிரியமா வாழ்ந்தீங்கன்னா. பேதுரு இயேசுவோடையே பிரயாணப்படுறாரு. இதே மார்க்கில் தான் நினைக்கிறேன், மத்தேயில பேதுரு பார்த்து சொல்றாங்க, நீ இயேசுடனே கூட இருந்த மனுஷன் தானே அப்படிங்கிறாங்க. எப்ப பேதுரு குளிர் காஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு? பேதுரு அவரை நான் அறியேன் அப்படிங்கிறார். நீங்கெல்லாம் பைபிள் வாசிச்சிருக்கிறீங்களா? நான் நீங்கள் பைபிள் ஸ்காலர்ஸ்க்கு முன்னாடி பேசுகிறோமே அப்படின்னு நடுநடுங்கி வந்து நின்று இருக்கிறேன். நீங்கள் இப்படி பேன்னு முழிச்சிங்கன்னா என்ன பண்ணுறது? ஸ்தோத்திரம், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், பேதுரு என்ன சொல்கிறாரு? அவரை நான் அறியேனே அப்படிங்கிறாரு. எத்தனை தடவை கேட்குறாங்க பேதுருக்கிட்ட? 3 தடவை கேட்குறாங்க. அதில் ஹைலைட் என்ன தெரியுமா? 3வது தடவை 2 தடவை ஒரு பெண் வந்து கேட்குறா. இந்த பெண் போய், இந்த ஸ்திரீகளுடைய பழக்கம் என்ன தெரியுமா? உன்னை கண்டுபிடிச்சிட்டா போதும். ஆமா, இயேசுவானவர் அதனாலதான் இயேசுவானவர் விவரமா ஆண்கள் கிட்ட உயிர் தெழுந்தாரு சொன்னோம்னா டிலே ஆகும். அதனாலதான் கூப்பிடுறா, மகதனலா மரியாதை கூப்பிடுறா. இதே பேதுரு வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, பேதுரு வந்திருந்தாருன்னா இயேசு உயிர் தெழுந்தாருன்னு சொல்றதுக்கே ஒரு மாசமா இருக்கும். ஏன்னா அவர் நல்ல பல்கான ஆளு. ஸ்திரீகள் வராங்க, இயேசு உயிர் தெழுந்தாருன்னு உடனே அங்க நியூஸ் போயிருச்சு. இந்த ஸ்திரீ போய் சொல்றா, பேதுருன்னு ஒரு மனுஷங்க குளிர் காஞ்சிட்டு இருக்கிறானே, அவனை பார்த்தா இயேசுவோடையே இருந்த மாதிரியே இருக்குதே அப்படிங்கிறாங்க. அங்க இருக்கிற நபர்கள் எல்லாம் வந்து கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க தெரியுமா? ரொம்ப அழகா இருக்கும். உன்னுடைய பேச்சு உன்னை காட்டி கொடுக்குதுங்கிறாங்க. நீ பேசுற பேச்சிலே தெரியுது நீ இயேசுவோட இருந்தவன்னு. இயேசுவை பிரியப்படுத்துறவன் அவன் பேச்சிலே தெரியும் அவன் இயேசுவை பிரியப்படுத்துறான்னு. அவன் நடக்கிற நடத்தையிலே தெரியும் இயேசுவை பிரியப்படுத்துறான்னு. ஆமா, உங்க ஜபாரையை திறந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களை பார்த்தாலே தெரியும் ஈவன் இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு மனுஷன். ஆமென். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் கடைசி வசனத்துல ஸ்தேவானை குறித்து அவர்கள் சொல்லுகிறாங்க, இவனுடைய முகம் தேவதூதர்களுடைய முகத்தை போல பிரகாசிக்கிறது. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ஆண்டவரே, மனுஷனை பிரியப்படுத்துறவங்களா நான் சொல்லட்டுமா? மனுஷங்களை நீங்க பிரியப்படுத்துறவங்களா இருக்கிற வரைக்கும் உங்க முகம் எப்படி இருக்குன்னா, கண்ணாடியில போய் பாருங்க. நான் சொல்ல விரும்பல. ஆனா இயேசுவை பிரியப்படுத்துறதுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய முகம் தேவ தூதர்களுடைய முகத்திற்கு ஒத்த முகமா இருக்கும். மோசே கொலை செஞ்சுட்டு வரும் பொழுது மோசையை பார்த்தா எரிச்சலா இருக்குது. ஆனா மோசே மலைக்கு போயிட்டு வந்த பிறகு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல முகம் பல பிரகாசமா இருக்கு. அந்த காலத்தில் ஃபேர் அண்ட் லவ்லி இருந்துச்சா இல்ல ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் இருந்துச்சா? ஒன்றும் கிடையாது. தேவ பிரசன்னம், தேவனை பிரியப்படுத்துகிற அனுபவம் இருந்துச்சுன்னா எதுவும் தேவை கிடையாது. அதனாலதான் நல்லா பவுடர் கூட அடிக்கிறது கிடையாது. பார்க்கறதுனா பாரு, இல்லாட்டி கிளம்பு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு இயேசுவை பிரியப்படுத்துற வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் நம்ம கிட்ட இருக்குதா? அது நீங்க தான் சொல்லணும். என்கிட்ட இருந்துச்சான்னு கேட்டா என்கிட்ட சுத்தமா இல்லை. என்னதான் பாட்டு வந்து என்னதான் பாட்டு பாடினாலும் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் என் வாழ்க்கையில் இயேசுவை பிரியப்படுத்துற வாழ்க்கை இருந்துச்சான்னா அவர்கிட்ட நெருங்க நான் அவர்கிட்ட நெருங்க தான் தெரியுது. காலில் போட்டிருக்கிறது கூட என்னது அசுத்தமானது. கழட்டி வச்சுட்டு தான் தேவ பிரசனத்துக்கு வரணுங்கிறதே எப்பதான் தெரியுது. நான் சொல்றது புரியுதா? மோசே, நீ நிக்கிற இடம் பரிசுத்தமான, உன் காலில் இருக்கிறத முதல்ல கழட்டி வச்சுட்டு வா.
நெருங்க 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 தான் ஐயோ இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, இது ஆண்டவரோட பிரசன்னத்துக்கு தடையாக இருக்கும், இது ஆண்டவருடைய சமூகத்திற்கு தடையாக இருக்கும், இது என் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம் இல்லை, அது என் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம் இல்லை. அவர்கிட்ட நெருங்க 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 தேவ பிரசன்னம் என்னை நிரப்பணும்னா என் வாழ்க்கையில் சிலவற்றை அகற்ற வேண்டியது அவசியம். ஆமென். சில நபர்களை அகற்ற வேண்டியது அவசியம். ஆமென். சில நபர்களை பிரியப்படுத்த அல்ல, இயேசுவை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை என் வாழ்க்கையில வேணும். எஸ். அதனால பேர் அப்படி ஏங்குறீங்க. தாகம் உள்ளவன் மேல என் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்றாரு. தாகத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு இயேசுவை பிரியப்படுத்துகிற பலனை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பாராக. தாகமா இருக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அப்படி ஏங்குறீங்க, ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்துகிற அனுபவம் என் வாழ்க்கையில, கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்களா? இயேசுவே உம்மை பிரியப்படுத்துகிற அனுபவம் என் வாழ்க்கையில வேணும் ராஜா. உம்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். உம்மை பிரியப்படுத்துகிற காரியம் ஆண்டவரே, உமக்கு விருப்பம் இல்லாத காரியம், உமக்கு பிடிக்காத காரியம் எது இருந்தாலும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்தோடு கூட, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு கூட இன்றைக்கு என் வாழ்க்கையிலிருந்து நான் உதறி தள்ளுகிறேன்ப்பா. நான் யாரையும் பிரியப்படுத்துவதற்காக வாழக்கூடாது. நான் இயேசுவுடைய அபிஷேகத்தை பெற்றவன், இயேசுவுடைய அழைப்பை பெற்றவன், அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் கழுவப்பட்ட மனுஷன். நான் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக கர்த்தர் எனக்காக ரத்தம் சிந்தல. நான் மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக கர்த்தர் எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கல. இயேசுவை பிரியப்படுத்துகிற அனுபவம் என் வாழ்க்கையில் இன்றையிலிருந்து இப்பையிலிருந்து துவங்குவதாக. ஆமென். பவுலை கர்த்தர் அழைக்கும் போது பவுல் கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? லார்ட், வாட் ஐ வாண்ட் டு டூ, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். அப்படி யார் கேட்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்ய முடியுமே தவிர நீங்க என்ன செய்வீங்க ஆண்டவரேன்னு கேட்கிற வரைக்கும் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன விரும்புறீங்க என் வாழ்க்கையிலன்னு கேட்கிற ஒரு மனுஷன் உலகத்தை கலக்குகிற மனுஷனா கர்த்தர் உயர்த்தி நிறுத்துவார். நிறைய பேர் அதை விரும்புறீங்க. If you want to shake the nation, ask the Lord, what I want to do, Lord. ஆண்டவரே என்ன என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறீங்க, என் வாழ்க்கையில எதை விரும்புகிறீங்க, எதை என் வாழ்க்கையில இருந்து அகற்ற விரும்புறீங்க, எதை என் வாழ்க்கையில சேர்க்க விரும்புறீங்க, கர்த்தர் இன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில அதை போதிக்க விரும்புகிறாரு. அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டது எதுக்கு தெரியுமா? ஆலயத்துக்கு வந்துட்டு அந்நிய பாஷை பேசிட்டு ஒரு 4 சேரை உடைச்சிட்டு போறதுக்கு இல்ல. ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டது நான் நடக்க வேண்டிய வழியை அவர் காண்பிக்குவதற்காகவே கர்த்தர் நமக்காக பரிசுத்த ஆவியானவர் அருள் இருக்கிறார். He will guide you. ஆண்டவர் போகும்போது சொல்றார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரை வாழனே அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு எல்லா சத்தியத்திலும் எல்லா வழிகளிலும் உங்களை நடத்துவார்னு. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அருளப்பட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு நாளும் எழுந்து காலையில ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இன்னைக்கு அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை மாத்துங்க, இதை மாத்துங்கன்னு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, ஏசையா இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில எதை செய்ய விரும்புகிறீர் அதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ண போறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில எதை விரும்புகிறாரோ அதை செய்வதற்காகவே கர்த்தர் என் அபிஷேகம் செய்திருக்கிறார். எத்தனை பேர் அதை ஏற்கிறீங்க? ஆண்டவரே இன்னைக்கு உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஏன் கர்த்தருக்கு பிரியமா வாழணும்? எது கர்த்தருக்கு பிரியமா வாழணும்? கர்த்தருக்கு ஏன் பிரியமா வாழணும்? எல்லாம் ரைட்டு. கர்த்தருக்கு ஏன் பிரியமா வாழணும்? பிகாஸ் கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வழிகளை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு தம்முடைய ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எப்படி கர்த்தருக்கு பிரியமா வாழ்றது? ஒரு 3 காரியம். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறது இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இரண்டாவது, கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் என்னை மாற்றுகிறது. மூன்றாவது, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் வாழுகிற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் என்னை மாற்றுகிறது. 3 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, மறுபடியும் சொல்றேன், தூங்கிக்கிட்டு இருந்தவங்கலாம் மறுபடியும் எந்திரிச்சு கேளுங்க. முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு பிரியமுள்ளவனாய் என்னை மாற்றுகிறது.
இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லை. ஏன் பிரியமா வாழ முடியல? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லை. ஏன்னா நம்ம ஆட்கள் பிரசங்கம் எப்படி பிரசங்கம் பண்ண, அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அங்கேயும் இங்கும் உழவாய் கொண்டு இருக்கிறார். உன் கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைக்கிறார். கர்த்தர் உன்னை அரவணைத்து அவர் ஏற்றுக்கொள்கிறார். உண்மைதான், 100% உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அவருக்கு இன்னொரு முகமும் இருக்கிறது. அவர் யூத ராஜ சிங்கம் போல அவர் சீறி பாய்கிறவராக, சேனைகளின் கர்த்தராக வரவுக்கிறோம் அவருக்கு தெரியும். இந்த செகண்ட் கம்மிங் எத்தனை பேர் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க அவர் அப்படியே வந்து அரவணைத்து கொண்டு போவார். இல்ல, ரெண்டாவது வருகை ஆட்டுக்குட்டியை போல வர்றது அல்ல. முதலாவது வருகை ஆட்டுக்குட்டியை போல வந்தாரு. ரெண்டாவது வருகை அவர் சிங்கங்களை போல கர்த்தர் வானத்திலிருந்து இறங்குவார். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் எழும்புகிற கூட்டங்களை நிர்மூலமாக்கி கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுகிறவர்களை தம்மோடு கூட கூட்டி சேர்க்க போகிறார். ஆமா, ஆண்டவர் அப்படியே ஆண்டவரே நீங்க ரொம்ப அன்பானவரே, இன்னைக்கு மட்டும் இந்த பாவத்துக்கு போயிட்டு வந்துடுற ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க ரொம்ப தயவுள்ளவர் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா அப்படின்னே வந்து 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 பழகியாச்சு. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஊழியத்துக்கு வரக்கு முன்னாடி அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடு கூட அங்கே அப்படி போகிற ஒரு பழக்கம் உண்டு. ஊழியத்துக்கு வந்த பிறகு நைட்டு 1 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவானுங்களா. 1 மணி 2 மணிக்கு கூப்பிட்டு இவர் பதறி அடிச்சுட்டு ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஃபோன் எடுத்து என்னடாச்சு அப்படின்னா தண்ணி அடிச்சுட்டு உளருவானுங்களா. டே ஃபாதரு என்னை மன்னிச்சிடுறா, நான் இன்னைக்கு தப்பு செஞ்சுட்டேன்டா, ஏசுநாதர்கிட்ட மன்னிப்பு கேள்றா ஃபாதரு அப்படிம்பானுங்களா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிருபைங்கிறது பாவத்திற்கான லைசன்ஸ் கிடையாது. கிருபைங்கிறது பாவத்தை மேற்கொள்வதற்கான பலன். இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆராதனைக்கு வரும்போது எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் ஆலயத்தில் உட்காரலாம், எப்படி வேணாலும் போகலாம். கிடையாது. கர்த்தருடைய சமூகம் என்பது அவர் நிற்கிற ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிப்பதற்கே பல ஏற்பாடுல நடுங்குனாங்க. ஆனா இன்னைக்கு அசால்ட்டா போச்சு. நமக்கு தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகங்கிறது அசால்ட்டா போச்சு. நீங்க கர்த்தரை பயப்படுகிற பயம் சபைக்குள்ள உண்டாவதாக. முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள உண்டாவதாக. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நோ, கர்த்தருடைய ஆலயம் மிகவும் வேல்யூவான இடம். வைராக்கியம் உள்ள கர்த்தர் அவர் எரிச்சல் உள்ள தேவனா நான் சொல்லல, பைபிள் சொல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிறிஸ்தவங்களுக்குள்ளே கிடையாது, சபைக்குள்ளேயே பாவம். பைபிள் காலேஜ் ஸ்கூல்ல பாவம். நோ, அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபைக்குள்ள உண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம் எவன் செஞ்சாலும் சரி, மனுஷனை பிரியப்படுத்துறதற்காக அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்துறதற்காக இங்க நாங்க நின்று கொண்டு இருக்கிறோம். வாட் எவர் இட் மே பி, அது நானா இருந்தாலும் எனக்கும் அதுதான் பொருந்தும். கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எதை செஞ்சாலும் he will not accept it. அவர் மன்னிக்கிற தேவன் தான், அவர் மன்னித்து மறக்கிற தேவன் தான். ஆனாலும் அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள உண்டாயிருக்க வேண்டும். எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? கர்த்தருடைய பிரசன்னம் சீனாய் மலையின் மேல இறங்கி வந்த பொழுது, கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட்ட போது ஜனங்கள்லாம் அலறாங்க. மோசே, இயேசுனுடைய சத்தத்தை எங்கனால கேட்க, நீ கேட்டு எனக்கு சொல்லு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிருபையாய் கர்த்தர் கொடுத்தது அலட்சியமா எண்ணுகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் டே அப்போ ஆண்டவர் கணக்கு கேட்பார் ஒவ்வொன்றுக்கும். ஜூடா, இதை நீ செஞ்சையே, இதை மாற்ற சொன்னனே, மாத்தினியா? இல்லை ஆண்டவரே. ஜூடா, உங்ககிட்ட இதை நான் செய்ய சொன்னனே, இதை செஞ்சியா? ஆண்டவரே, இல்லையே. நான் கணக்கு ஒப்புவிக்கணும். அங்க யாரிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்தில் அதிகமாய் கணக்கும் கேட்கப்படும். பல ஏற்பாட்டில் செஞ்ச கிருபையை விட புதிய ஏற்பாட்டில் நமக்கு இருக்கிற கிருபை மிக மிக பெரியது. அவங்கக்கிட்ட கணக்கு கேட்கறத விட உங்ககிட்டயும் என்கிட்டயும் தான் கர்த்தர் ரொம்ப அதிகமாக கணக்கு கேட்பார். ஆமென்.
சங்கீதம் 51வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஒரு சங்கீதம் 25வது அதிகாரம் 14வது வசனம் 12வது வசனத்தை வாசிங்க. ஓகே, தேங்க்யூ. அப்பொழுது கர்த்தர் எதன் மேல பிரியமா இருக்கிறாருங்க? நீதியின் பலிகளின் மேல. நீதியின் பலிகள் மேல கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1 எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்க வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனையா. ஒரு ஆமீன் வர மாட்டேங்குது. சோதர தூங்கிட்டீங்களா? இங்கதான் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கங்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. ரைட். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜீவ பலி அவர் விரும்புகிறார். ஆமேன். இது நான் ஒரு 20 பாயிண்ட். கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் பெருகுவதற்கு ஒரு 20 குறிப்பு. கர்த்தர் உங்களை மாடி வீட்டில் குடியிருப்ப பண்ணுவதற்கு ஒரு 20 பாயிண்ட். ஆடிக்காரை கொடுப்பதற்கு ஒரு 20 பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சேர் மேல் எந்திரிச்சு குதிச்சு ஆமென் ஆண்டவரே ரிசீவ் பண்ற ஆண்டவரேன்னு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பிரசங்கம் என்ன பிரசங்கம்? கர்த்தருக்கு பிரியமானதான். இது முதல்ல சோதனை யாருக்குன்னா எனக்கு தான் சோதனை. ஆமா, உங்களை பிரியப்படுத்துறதுக்காக பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. உங்களை பிரியப்படுத்தணும்னு பேசணுன்னா ஆமாம் சோத்திரம் நான் தான் போகணும். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது செய்தி அப்படிம்பீங்க, நாளைக்கு போயிட்டு அவனா அப்படிம்பீங்க. உங்களை பிரியப்படுத்துறதுக்கு வரல, நான் இயேசுவை பிரியப்படுத்துறதற்கு அவர் கொடுத்ததை சுமந்துக்கிட்டு வருகிற கழுதையாக வந்திருக்கிறேன் நான். ஆமாம், அதனால் நான் ஆராதனைக்கு இன்னைக்கு ஏக்கத்தோடு வந்து, ஆண்டவரே என்னுடைய கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு வார்த்தை தர மாட்டீரா என்று ஏக்கத்தோடு வந்தேன். சோத்திரம். ஒரு ஏக்கமும் உங்களுக்கு தேவையில்லை. அவருக்கு பிரியமா நடங்க. அவர் உங்களை பிரியப்படுத்தும்படி எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து உங்களை கூட்டிக் கொண்டு செல்வார். ஆமென். இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமா வாழ்றது எப்படி? முதலாவது, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பலியிலையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலையும் நான் என்னுடைய சரீரத்தை என்னுடைய சுயத்தை எல்லாவற்றையும் வெறுத்து அவருக்காக உட்காருகிற, எல்லாவற்றையும் அவருக்காக ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற அனுபவத்தை கர்த்தர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமா, கர்த்தர் எதை விரும்புறாரு, கர்த்தர் எதை பார்க்க சொல்றாரோ அதை தான் பார்க்கணும். கர்த்தர் எங்க பார்க்காதன்னு சொல்றாரோ அங்க என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலும் பாவிகளுடைய வழியில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்காராமலும் எங்க உட்காரணுமா, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமா இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா, பாக்கியவானா இருப்பான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதற்கு ஆப்போசிட், வேதத்தின்படி நடக்காம வேதத்தில் பிரியாம இருக்கிறவன் செய்யறது எல்லாம் அது பைபிள் பாஷையில். ஏன் நம்ம பாஷையில் சொல்லணும்னா, கர்த்தர் வேதத்தில் பிரிய இல்லாமல் இருந்து நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன்னு எங்கே ஓடினாலும் நம்ம செய்கிற எல்லாம் நாசமாக போகும். ஆனால் கர்த்தர் வார்த்தையில் பிரியமாக இருந்து செய்கிற எல்லாம் நாசா மாதிரி அப்படியே கட 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 கடான்னு மேலே உயரும். அதனை அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். இன்னைக்கு பைபிளே ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகமாக அடி உழுகிறதுனா, கிறிஸ்தவ வீட்டில் அடி உழுகிறதுனா யாருக்கு தெரியுமா? பைபிளுக்கு தான். ஏன்னா பைபிள் எங்கே இருக்குன்னே தெரியாது. இதனால தான் ஒரு சிலர் ரொம்ப விவரம் ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்களா, பைபிளை வாசிச்சோமா, பைபிளை வாசிக்கிறதே இல்லை, பைபிள் அப்படியே நெஞ்சோடு அணைச்சு என்ன நெஞ்சாறு அணைத்துங்கிற மாதிரி அப்படியே கொண்டு வந்து பைபிள் இங்கேயே வச்சுட்டு போயிடுறது. அடுத்த வாரம் ஆராதனை நடந்துட்டு இருக்கும், சிம்சோனு இங்கே ஒரு பைபிள், கருப்பு கலர் ஒரு பைபிள், மேலே என் பேர் என் புருஷர் பேர் இதெல்லாம் இருந்துச்சே, அந்த பைபிளை பார்த்தியாப்பா அப்படின்னு இங்கே கேட்டுருப்போம். அங்கே ஆராதனை நடந்துட்டு இருக்கோம். இங்கே பைபிள் எங்கப்பான்னு கேட்டுட்டு வாங்கிட்டு அந்த வாரமும் இங்கே வச்சுட்டு போயிடுறது. உங்கள் குடும்பத்தை கர்த்தர்
ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் இல்லாத நபர்களை கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியாது. என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியை ஒப்பு கொடுப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்றீங்க? ஆமென். ஏன் வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிறது? அதே 51வது அதிகாரத்தில் அதுக்கு மேல வாசிங்கன்னா, கர்த்தர் பலிகளின் மேல என்ன பண்றதில்ல, பிரியப்படுறது இல்லையா? அப்புறம் எதுக்கு கர்த்தர் பலிகளை கேட்கிறாரு? எதற்கு கேட்கிறாருன்னா, 18வது வசனத்தை சேர்த்து வாசிங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 18வது வசனத்தை சேர்த்து வாசிங்க. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. இந்த அப்பொழுது, எப்பொழுது? சீயோனுக்கு கர்த்தர் தயவு செய்து எருசலேமின் மதில்களை கர்த்தர் கட்டுகிற பொழுது, அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமான நீதியின் பலிகளின் மேல் அவர் எப்படி இருக்கிறாராம்? பிரியமா இருக்கிறாரா? சீயோன் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். சீயோன் என்பது தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஸ்தலம். சீயோன்ல இல்லாம வேற எங்க போய் நீங்க பலியிட்டாலும் அது கர்த்தருக்கு பிரியம் உள்ளதாய் இருக்காது. கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷன், சுயத்தினால் சம்பாதிக்கிறது அல்ல, மாம்சீகத்தின் பலத்தினால சம்பாதிக்கிறவன் அல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து அவருடைய பிரியத்தை பெற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷன் செலுத்துகிற பலிகளின் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு விளங்குது? சும்மா ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன் சொல்லணும்னா மறுபடியும் ஆமேன் சொல்லுமா? எதுக்குன்ட்டு ஆமேன் சொல்லிட்டீங்களா? இல்லை புரிஞ்சுதான் ஆமேன் சொல்றீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. யாருடைய பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார்னா, அவருடைய சமூகத்தில் இருந்து அவருக்கு பிரியமானபடி அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷன் செலுத்துகிற பலிகளின் மேல கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆதியாகமத்தில் 2 பேர் பலியிடுறாங்க. ஒன்று காயன், இன்னொன்று ஆபேல். காயின் செலுத்துகிற பலி கர்த்தர் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. ஆபேல் செலுத்துகிற பலியை கர்த்தர் என்ன பண்றாரு, அங்கீகரிக்கிறார். ஏன் ரெண்டுத்துக்கு இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ்னா, காயன் கடமைக்குன்னு செய்யற ஒரு மனுஷன். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான், கடமைக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு போயிடுறோம். கடமைக்குன்னு ஏதோ காலையில் ஜோம் பண்ணணுமேங்கிறக்காக ஜோம் பண்ணிடுறோம். கடமைக்குன்னு ஒரு வசனத்தை வாசிக்கணுமேங்கிறக்காக கேலண்டர்ல இருக்கிற ஒரு வசனத்தை வாசித்துடுறோம். ஆனா கடமைக்குன்னு செய்கிற பலிகளின் மேல கர்த்தர் பிரியம் இல்லாதபடி கர்த்தருடைய சமூகத்துல அவர் மேல அன்பா இருந்து ஆட்டு மந்தையிலே இருக்கிறதுலே கொழுமையானதா பார்த்து எடுத்துட்டு வந்து பெஸ்டானதா கொடுக்கிற ஒரு மனுஷனுடைய பலிகளின் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா? இன்னைக்கு பெஸ்டானதை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். இன்னைக்கு பெஸ்ட் எல்லாம் எங்க போயிடுச்சுன்னா வெளியில போயிடுச்சு. பெஸ்ட் எல்லாம் எங்க போயிருக்குது? வெளியில ரெஸ்ட் எடுக்க போயிருக்கு. தானியேல் 1வது அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். தானியேல் 1வது அதிகாரத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறை பிடிச்சு கொண்டு வரும் பொழுது எப்படிப்பட்டவர்களா சிறை பிடிச்சு கொண்டு வராங்க தெரியுமா? நல்ல வாலிபர்களா, நல்ல அழகுள்ளவர்களா, ஞானத்தில் தேறினவர்களா இருக்கும்படி அவர்களை சிறை பிடிச்சு கொண்டு எங்க கொண்டு போறாங்க? இன்னைக்கு பெஸ்ட் எல்லாம் எங்க போயிருச்சுன்னா பாபிலோனுக்கு போயிருச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் எனர்ஜியை கொடுத்து நம்மளால ஆராதிக்க முடியாது. ஏன்னா பெஸ்ட் எல்லாம் எங்க போயிருச்சு? உலகத்திலேயே எல்லா எனர்ஜியும் வேஸ்ட் ஆயிருச்சு. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தா தூக்கம் தான் தள்ளுது நமக்கு. ஏன்னா பெஸ்ட் எல்லாம் எங்க போயிருச்சு? வெளியில போயிருச்சு. தேவனுடைய சமூகத்தில் நம்மளால பயப்பட முடியல. ஏன்? ஏன்னா நம்ம பயப்படுகிற பயம் வேற எங்கேயோ இருக்கு. அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாக மாட்டேங்குது. இன்னைக்கு பெஸ்டானதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? என் வாழ்க்கையில் நான் செலுத்துகிற பலியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா பெஸ்டானதை கர்த்தருக்குன்னு கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். கொஞ்சம் வேகமாக போகலாமா? சங்கீதம் 25 வாசிங்க. 25, 12,
12வது வசனம் 14வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை அவர் போதிப்பார். 14வது வசனம் வாசிங்க. 14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. தேங்க்யூ. இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பிரியமா வாழுகிற வாழ்க்கை ஒரு மனுஷங்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் வாழ்க்கையில கர்த்தர் எதையுமே சொல்லாம செய்ய மாட்டார். அவன் வாழ்க்கையில எதையுமே கர்த்தர் எதையுமே அவன்கிட்ட தெரிவிக்காம, ரகசியத்தை சொல்லாம எதையுமே கர்த்தர் அவன் வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டார். அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப் என்னவா பிரசிடென்ட் ஆயிருக்கிறாரு. அவர் டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் பலருக்கு டொனால்ட் ட்ரம்ப் தான் வரப்போறாருங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்தாம உலகத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, சபையிலையும் சரி ஒன்றையும் அவர் செய்ய மாட்டார். 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தில் ஏலியினுடைய கண்கள் இருளடைந்து இருந்தது. அதனால ஏலியினால கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல. கர்த்தர் ஒரு மனுஷனை தேடுறாரு. அப்பதான் கர்த்தருடைய கண்களில் தென்பட்ட ஒரு மனுஷன் யாரு? சாமுவேல். சாமுவேலுக்கு கர்த்தர் ரகசியங்களை அன்று இரவு வெளிப்படுத்தினார். சின்னவனோ பெரியவனோ, நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸை பார்க்கறது இல்லை, நம்ம இருக்கிற நிலையை பார்க்கறது இல்லை. கர்த்தர் பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய அறைக்குள்ள கர்த்தர் பிரவேசிப்பார். கர்த்தருடைய சத்தம் வெளிப்படும். ஏன் இது நடந்துச்சு, ஏன் இது இப்படி ஆச்சு? நான் உண்மையை சொல்லட்டுமா? கர்த்தர் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் எனக்கு அறிவிக்காமல் ஒன்றையும் கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிச்சதே கிடையாது. 2 ஆண்டுகள் ஆக, பிப்ரவரி வந்துச்சுன்னா 2 ஆண்டுகள். இதுவரைக்கும் ஆண்டவர் ஒரு காரியம் வரப்போகுதுன்னா முன்னமே எச்சரிச்சிருவாரு. நம்ம தான் கேட்க மாட்டோம். ஏன்? கொலஸ்ட்ரால், கொழுப்பு தான். அப்புறம் போய் அடி வாங்கி உத வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏசையா உம்மை அப்படின்னு உட்கார வேண்டியதா இருக்கு. தமக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தருடைய ரகசிய அவர்கள் கிட்ட இருக்கு. இந்த நல்லா தாங்க இருந்துச்சு, நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்னன்னு தெரியல. அது எப்படிங்க திடீர்னு நடக்கும்? யோவான்ல கர்த்தர் சொல்றாரு 18வது அதிகாரத்துல இயேசுவானவர் சொல்றாரு. இயேசுவானவர் அது அழகா எழுதப்பட்டிருக்கும். அவர் ஜெபம் பண்ணி கெத்செமனே தோட்டத்தில் ஜெபத்து நிறைவு செய்து முடிச்சுட்டு வரும்பொழுது அவருக்கு நேரிட போகிறது இன்னதென்று அறிந்து அவர் எதிர்கொண்டு போனார்னு இருக்கு. ஒரு ஜெபிக்கிற மனுஷனுக்கு, கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் செய்ய போகிறது என்ன என்பது, நமக்கு நேரிடப்பட போகிறது என்னவென்பதை கர்த்தர் முன்னமே கர்த்தர் அறிவிப்பார். சபையில் என்ன நடக்க போகுது, குடும்பத்தில் என்ன நடக்க போகுது, தேசத்தில் என்ன நடக்க போகுது, எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. என்னன்னே தெரியல, நல்லா தான் இருந்த அந்த மனுஷன், ஏன் அப்படின்னே தெரியல சொல்லாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கையும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் வெளிப்படுத்துவார். கண்டிப்பா வெளிப்படுத்துவார். ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன். ஒரு 8 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 மாதம் 7 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். தூங்கிட்டு இருக்கிறேன். ஒரு நபரை கர்த்தர் காமிக்கிறாரு. ஒரு நபர் என்னுடைய கேரக்டரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்லி அந்த நபரை ஆண்டவர் எப்போவோ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். நான் கேட்கல. அந்த நபரை கர்த்தர் அந்த இரவில் காமிச்சு அவர் நிற்கிற இடம், அவர் யார் கூட பேசுறாரு, என்னை பத்தி என்ன பேசுறாரு, எல்லாவற்றையும் கர்த்தர் அன்றைக்கு இரவில் சொப்பனத்தில் காமிக்கிறார். அதுக்கு அடுத்த நாள் மன்னிக்கணும், ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு நான் மேலே இருக்கிறேன். மேலேருந்து கீழே வரேன். சபையில் நடக்கிற சம்பவம், நான் கனவுல பார்த்த அதே இடம், நான் கனவுல பார்த்த அதே நபர்கள் என்னை பற்றி பேசிட்டு இருக்கிறத கேட்டேன். நான்
ஆண்டவர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு, கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். உன்னை பற்றி என்ன பேசுவாங்க, என்ன உன் வாழ்க்கையில் தீமையான காரியம் நடக்க போகிறது, என்ன உன் வாழ்க்கையில் நேரிட போகிறது, ஏன் உனக்கு இந்த பலவீனம் வந்துச்சு, ஏன் உனக்கு இந்த சூழ்நிலை வந்துச்சு அப்படிங்கிறத கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். பிரசங்கத்திற்காக மட்டும் அல்ல, அனுபவத்திலிருந்தும் நான் சொல்கிறேன். ஆனால் நம்ம கேட்குறோமா கேட்கலையாங்கிறது தான் விஷயம். யோனாவை பார்த்து ஆண்டவர் எங்கே போங்கிறாரு? நினிவேக்கு போங்கிறாரு. போனது எங்கே? அப்புறம் மீன் வயிற்றுக்குள்ள தான் 3 நாள் இருக்கணும். ஆண்டவர் சொல்லாமலாம் இருக்க மாட்டார், சொல்லுவார். ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு கட்டாயம் கூட்டிகிட்டு போவார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது கட்டாயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கர்த்தர் ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருக்கு என்னை பிரியமுள்ளவனாக மாற்றுகிறது. எத்தனை பேர் அதை ஒப்புக்கொள்றீங்க? ரெண்டாவது, கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியம், கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியம் என்னை பிரியமுள்ளவனாக மாற்றுகிறது. கொஞ்சம் வேகமாக போவோம். எஸ்தருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, எஸ்தருடைய வாழ்க்கை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 1வது அதிகாரத்தில் அகாஸ்வேரு ராஜா ஒரு பந்தியை ஏற்படுத்துறாரு. அந்த பந்தியை ஏற்படுத்தி எல்லாரையும் அந்த பந்திக்கு இன்வைட் பண்றாரு. அந்த பந்திக்கு வராத ஒரே ஒரு நபர் யாருங்க? யாருங்க? அந்த பந்திக்கு வராத ஒரே ஒரு நபர் வஸ்தி. வஸ்திங்கிறது யாரு? ராஜாவுடைய மனைவி. மனைவி சொல்வதெல்லாம் மனைவி சொல்லே மந்திர சொல்லும்பாங்க. ஆமா, ஒரு நபர் நீ என்னதான் வெளியில ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்துட்டனா என்னவா தான் மாறி ஆகணும், அடங்கி தான் போகணும். என்னதான் ஊருக்கு நீ புலியா இருக்கலாம், வீட்டுக்குள்ள வந்துட்டனா என்னவா தான் மாறி ஆகணும், எலியா தான் மாறி ஆகணும். அப்படிங்கிற மாதிரி வெளியில ஓய் அப்படி இப்படிம்பாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டா என்ன ஆயிடும்? வீட்டுக்குள்ள வந்துட்டா எல்லாம் கப்பு சுப்புன்னு ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி இந்த அம்மா யாரு? வஸ்திங்கிற அம்மா எல்லாம் பந்தியில வந்து அட்டன் பண்றாங்க. ஒருத்தவங்க மட்டும் வரல. யாரு? வஸ்தி. இந்த அம்மா ஒண்ணு பண்ணுது. இவர் ராஜா ஒரு பந்தி ஏற்படுத்தினா இந்த அம்மா என்ன பண்ணுது? இந்த அம்மா ஒரு விருந்து ஏற்படுத்துது. ராஜாவுக்கு கர்த்தர் அவர் ஒரு பந்தியை ஏற்படுத்தி அவர் என்ன பந்திக்கு இன்வைட் பண்றாரு, ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு இன்வைட் பண்றாரு, ஒரு ஐக்கியத்திற்காக கர்த்தரை இன்வைட் பண்ணும் பொழுது நான் இங்க எனக்கு பிடிச்ச நபர்களோடு கூட, எனக்கு பிடிச்ச ஆட்களோடு கூட, வேற ஒரு ஃபெல்லோஷிப்ல ஐக்கியத்தோடு கூட பந்தியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா? ஆமென். கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் கோடான கோடி ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகத்தை அழைத்திருக்கிறார். எல்லாம் ரைட்டு தான். வஸ்தியும் தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரு. வஸ்திக்கு மேலதான் கர்த்தர் என்ன வச்சிருந்தாரு? ராஜரிக மேன்மையை கர்த்தர் வச்சிருந்தாரு. ஆனா ஃபெல்லோஷிப்ல இல்லைன்னா எவ்வளவு பெரிய மேன்மையில் இருந்தாலும் தூக்க வேண்டிய நாள்ல தூக்கிடுவார். என்னதான் உங்க மேல கர்த்தர் பெரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கலாம், என்னதான் 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், என்னதான் பாஸ்டர் பையனாவே இருந்தாலும், என்னதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாவே இருந்தாலும், கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு சரியில்லைன்னா கர்த்தர் என்ன அந்த ஸ்தானத்துல இருந்து தூக்கி ரீப்ளேஸ் பண்றதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. கர்த்தர் ஒவ்வொருத்தர் மேல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அழைப்பு பெருசுங்க. உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் பெருசுங்க. சும்மா குழியில இருக்கிறதுனால கர்த்தர் என்னை இப்படியே ஒடுக்கிடுவார்னு நினைக்காதீங்க. உங்களை குழியில போட்டதுக்கே சிங்காசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு தாங்க. உங்களை ஜெயில போட்டுட்டாரேன்னு நினைக்காதீங்க. யோசேப்பு மேல நான் செய்யாத குற்றத்திற்கு அக்யூஸ் பண்ணி என்ன உள்ள போட்டுட்டாங்க. இயேசுவானவரே இருக்கிறீரா? கேட்கல அவன். ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தருக்கு பிரியமா வாழுகிற வர ஒருவரும் என் ஸ்தானத்தையோ என்னுடைய அழைப்பையோ பறிக்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதனால ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தருக்கு பிரியமா வாழுகிற வாழ்க்கையை மட்டும் பிடிச்சுக்கங்க. யார் என்ன சொல்லிட்டு போட்டோம், யார் குழியில தூக்கி போடட்டும், யார் ஜெயில தூக்கி போடட்டும், இயேசுவுக்கு பிரியமா வாழுகிற வாழ்க்கை இல்ல. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இயேசு ரத்தம் ஜெயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லைங்க, நான் ஆண்டவருக்காக வாழணும்னு தான் பிரயாசப்படுறேன்.
இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படக்கூடாதுன்னு தான் நானும் விரும்புகிறேன். என் மனைவியும் கூட சொல்லுச்சு, நேற்று ஏதோ கனவுல யாரோ நேற்று வந்தாங்களாம், இயேசுவானவர் விடுதலை ஆக்க சொல்லி அந்த கனவுல அவங்கள பேசினாங்களாம், ஒரே மனசு துக்கமாக போச்சான். காலையில் எந்திரிக்கும் போதும் கூட என் மனைவி வந்து சொல்லுச்சு. எனக்கும் ஆசை தான், என்னது இயேசுவை விடுதலை ஆக்கணும். ஆனாலும் ஜனங்களை பிரியப்படுத்தணும் அல்லவா, ஜனங்களை நான் பிரியப்படுத்த வேண்டும் அல்லவா. இன்னைக்கு எத்தனை முறை ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக இயேசுவை சிலுவையில் அறையப்படுறதற்காக ஒப்பு கொடுத்துருப்போம். எத்தனை முறை ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு ஐக்கியத்தில் நம்ம ஃபெல்லோஷிப் ஆயிருப்போம். இன்னைக்கு எத்தனை முறை கர்த்தரை பிரியப்படுத்தாம மனுஷங்களுடைய பிரியத்தை நாடி, மனுஷங்களுடைய பிரசன்ஸை நாடி எத்தனை தடவை அவரை அவமானப்படுத்திட்டு ஓடி இருப்போம். இவ்வளவு வேதனையா இருந்திருக்கு ஆண்டவருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, இயேசுவானவர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறதுக்கு போதாதா? எதுக்குடா இவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை தூக்கிடலான்னு ஆண்டவர் யோசிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதாதா? ஆனா யோசிச்சாரா? அதான் அவருடைய கிருபை, அதான் அவருடைய அன்பு. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. நான் இந்த வார்த்தை வாசித்த உடனே யூசுவலாக பைபிள் வாசிக்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் பேசினார்னா அந்த பைபிள் வசனத்தின் மேலே கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு நான் போயிடுவேன். ஆனால் அந்த வசனத்தை வாசித்த உடனே ஆவியானவர் சொன்னார், முழங்கால் படியிடு, உன்னை ஒப்புக்கொடு. இது வரைக்கும் எப்படினாலும் வாழ்ந்திருக்கலாம், பரவாயில்ல, ஆனால் இனிமேல் நீ வாழுகிற வாழ்க்கை எனக்கு மட்டும்தான் பிரியமாக இருக்கணும். அவர் காட் இஸ் a possessive காடுங்க. ஆண்டவரை தவிர வேறு யாரையும் முன்னிலைப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு தெய்வம் அவர். பிகாஸ் he is worthy for it. ஏன்னா அவர் அதற்கு பாத்திரமானவர். எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்களுக்காக எனக்காக சிலுவையில் யாராவது ஒருத்தர் மரிப்பாருங்கிறீங்க. நீங்க மத்தியானம் ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்கன்னாலே வாங்கி கொடுத்துட்டு பின்னாடி போய் திட்டுற ஆட்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எனக்காகவும் உங்களுக்காகவும் கர்த்தர் ஜீவனையே கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து ஆலயத்திற்குள்ள ஒரு 4-5 பேர் தன் கம்போடையும் தடியோடையும் வந்து இந்த சர்ச்சை நாங்கள் அடிக்க போகிறோம், நொறுக்க போகிறோம், நீங்கள் இதை நாங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் நாங்கள் பண்ணக்கூடாதுன்னா யாராவது ஒருவர் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு அந்த 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 தென்னை மரத்து போட்டிருக்கிற அந்த தம்பி எனக்கு கொடுங்க அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ எடுத்துகிட்டு போயிருங்க சாமி அப்படின்றவேன். அதே இது அவங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு பதிலாக நான் வரேன்பாங்க. ஆண்டவர் இந்த சிம்சோன் மேலே அவங்க அப்பா அம்மா வச்சிருக்கிற பாசத்தை காட்டிலும் 1000 லட்சத்திற்கு மேலே பிதாவானவர் குமாரன் மேலே அன்பு வச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட குமாரனையே உங்களுக்காகவும் எனக்காகவும் தந்திருக்கிற பொழுது he is worthy for it. எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு வஸ்திய போல அல்ல, எஸ்தரை போல இருக்க கர்த்தர் ஐக்கியத்திற்காக கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரோடு கூட உறவுல இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கைய வாழுகிற ஒரு மனுஷனா இருப்பான். 2வது காரியம். 3வது காரியம், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய். வாசிங்க தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம். ஒருத்தர் வாசிங்க, ஒருவர் சங்கீதம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அப்புறம் வாசிப்போம். தீத்து 2:14 எடுத்துட்டீங்களா? ஓகே. இப்போ இயேசுவானவர் எதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்? கொஞ்சம் வேகமாக வாங்க மார்க்குக்கு, அதே வசனத்துக்கு வாங்க. மார்க்கு வாசிங்க 15:15. மார்க் 15:15. வெளியே. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்தும்படி மனதுள்ளவனாய் அவர்களை விடுதலையாக்கி இயேசுவானவரை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான்.
இப்ப எதற்காக இயேசுவானவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார்னா, தீத்து 2:14, எதற்காக கர்த்தர் ஒப்பு கொடுக்கப்பட்டார், எதற்காக உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், எதற்காக ரத்தம் சிந்தினார். எதுவும் வேலை இல்லைங்கிறனால கீழே இறங்கி வந்து கொஞ்ச நேரம் ஒரு 33 வருஷம் வாழ்ந்துட்டு அப்புறம் போறதுக்கு வழி தெரியாம இப்படி போலான்னு நினைச்சாரா? இல்ல. கர்த்தர் தமது ஜீவனை கொடுத்ததற்கு, கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன்னா புறஜாதியா இருந்த உங்களையும் என்னையும் தமக்குரிய சொந்த ஜனங்களா இருக்கும்படி கர்த்தர் அவரை ஒப்பு கொடுத்தார். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழும்படிக்கு கர்த்தர் தம்மை தாமே சிலுவையில ஒப்பு கொடுத்தார். இயேசுவானவருடைய மரணம் என்னுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் விளங்கப்பட வேண்டும் என்றால் நான் அவருக்குரிய ஜனமாய் வாழ வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னைக்கு இயேசுவானவர் மரித்ததற்கான காரணத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும்னா பக்தி வைராக்கியமாய் வாழ வேண்டிய வாழ்க்கை மிகவும் அவசியம். தூங்கிட்டீங்களா? இதனோ எதிர்பார்த்து வந்தேன், ஆனால் பிரசங்க என்னென்னமோ ஓடுதுன்னு நினைக்கிறாங்க பாதி பேர். ஆமாம், மிக வல்லமையான மிக ஆசீர்வாதத்திற்குரிய பிரசங்கம் அடுத்த ஆராதனைக்கு காத்து கொண்டு இருக்கிறது உங்களுக்காக. அதனால் அப்படி விரும்புகிறவங்க காத்திருந்து வல்லமையான பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு போங்க. நீங்கள் பக்தி வைராக்கியமாக வாழுகிற நபர்கள் சபையில் இருக்காங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. இருக்காங்களான்னு தெரியல, இல்லையான்னு தெரியல எனக்கு. ஏன்னா நானே அப்படி இல்லையே. பக்தியா இருக்கிறது வேற, பக்தி வைராக்கியமா இருக்கிறது வேற. பவுலுக்குள்ள இருந்தது பக்தி இல்லை, பக்தி வைராக்கியம். உயர்வோ தாழ்வோ, நாசமோசமோ, பசியோ பட்டினியோ, நிர்வாணமோ உபத்திரவமோ, எதுவும் 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 இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு சீரியல் நம்மளை இயேசு விட்டு பிரிச்சிருது. இன்னைக்கு இந்த அது இதெல்லாம் தேவையில்ல, கையில் இருக்குதே ஒண்ணு, போன் நம்மளை இயேசு விட்டு பிரிச்சிருது. எப்பப்பா இன்னைக்கு ஒரு தீர்மானம், எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ரொம்ப அழகாக இருக்கு. தேவதூதர்கள் ஆனாலும் ஏஞ்சல்ஸே வந்தாலும் அவர் அன்பை விட்டு என்ன பிரிக்கிறதற்கு ஒருவனாலும் முடியாது. அதுதான் பக்தி வைராக்கியம். அந்த பக்தி வைராக்கியம் எனக்குள்ள உண்டாவதாக, இந்த பக்தி வைராக்கியம் எனக்குள்ள பற்றி எறிவதாக, இந்த பக்தி வைராக்கியம் குடும்பத்திற்குள்ள இருப்பதாக, அந்த பக்தி வைராக்கியம் சபைக்குள்ள இருப்பதாக. நான் சொல்லட்டுமா? அப்போஸ்தலர்ல பவுலும் சீலாவும் அடித்து தொங்க விடப்படும் பொழுது சிறைச்சாலை காவல்காரன் ஒருத்தர் வெளியே நின்று சூசைட் பண்ணுறாங்க நின்றுட்டான். பவுல் சொல்கிறார், ஏய் நான் ஒன்றும் தப்பிச்சு போகலைங்க வா அப்படின்னு கூப்பிட்றான். இப்போ பவுல் பிரசங்கம் பண்ணது யாருக்குங்க? யாருக்கு பிரசங்கம் பண்ணுறார் பவுல்? அட சொல்லுங்க, யாருக்கு பவுல் பிரசங்கம் பண்ணாரு? நல்ல வேலை அந்த சிறைச்சாலைக்காரன் உங்களை மாதிரி இல்லை, சத்தியத்தை கேட்டிருக்கிறான். யாருக்கு பிரசங்கம் பண்ணாருங்க? யாருக்குங்க? சீலாவுக்கு பிரசங்கம் பண்ணிருந்தாரா? சொல்லுங்க, யாருக்கு பிரசங்கம் பண்ணாரு? சிறைச்சாலை காவல்காரனுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் அவனும் அவன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஒருத்தர் பக்தி வைராக்கியம் உள்ளவராக ஒரு குடும்பத்துக்கு எழும்பிட்டா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் மாற்றிடுவார். ஒருத்தருமே அப்படி இல்லையா? அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஒருத்தருமே இல்லையா? அப்படிதான் கேட்கிறார். ஒருத்தர் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தர் ஒருத்தர் குடும்பத்தில் எழும்பிட்டாங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் அந்த அக்கினி பற்றி எறியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது எப்படி இறங்கினார் தெரியுமா? அப்படியே பஞ்சு மாதிரி இறங்கல, என்னவா இறங்கியிருக்கிறாரு? அக்கினியா இறங்கியிருக்காரு. அக்கினியோடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, அக்கினி ஒரு இடத்துல பிடிச்சதுன்னா அப்படியே அங்க 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 பற்றி எறிய ஆரம்பிக்கும். அதுதான் அக்கினியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்.
இப்போ ஒருத்தர் மேலே அக்கினி இருந்துச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் அது வந்து இறங்க. அதனால தான் அப்போஸ்தலர் நாட்களில் மேல் வீட்டு அறையில் இருந்த 12 பேர் மேலேயும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குச்சுன்னு எழுதல, மேல் வீட்டு அறையில் கூடியிருந்த அத்தனை பேர் மேலேயும். அது அக்கினியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்னைக்கு ஒருத்தரை கர்த்தர் தேடுறாரு. எதுக்கு? பக்தி வைராக்கியம் உள்ளவனா வாழ்வதற்கு. தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு முறை வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொட. சங்கீதம் 4:3 வாசிங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்னன்னா, let us know that God has chosen who has a zeal for him. அவருக்காக வைராக்கியம் உள்ளவனை, அவருக்காக பக்தி உள்ளவனா இருக்கிறவனை கர்த்தர் என்ன பண்றாரு? தமக்காக தெரிந்து கொண்டார். கர்த்தர் புத்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார்னு எழுதல. யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரு? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் பக்தி உள்ள அனைவரையும் கர்த்தர் அவருடைய பக்கமாய் திருப்புகிற நாட்கள் இந்த கடைசி நாட்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு வேரோடு பிடுங்கப்பட்டு அக்கினியில போடப்படும். எந்தெந்த மரமெல்லாம் நல்ல கனி கொடுக்கிறதோ அதை தான் கர்த்தர் பிளான்ட் பண்ணி வச்சிருப்பாரு தம்முடைய கார்டன்ல. சபைக்குள்ள நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், சபைக்குள்ள இந்த கடைசி நாட்களில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், நீங்க வந்து பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க லட்சம் சம்பாதிச்சு தசம்பாகம் கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்லல. கனிகளை கொடுக்கிறவர்களாக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். God is expecting this. அவர் இதற்கு வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து பார்ப்பார், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து பார்ப்பார், என்னடா கனியை கொடுக்காம இருக்கு அப்படின்னு. இயேசுனவர் வந்து, ஐயா இன்னொரு 1 வருஷம் விடுங்க, உரம் போட்டு பார்க்குறேன், தண்ணி ஊற்றி பார்க்குறேன், கனி கொடுக்க வைப்பார். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கனி கொடுக்கிற திராட்சை செடியாக கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன். சோ கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க? யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு? பக்தி உள்ளவர்கள் மேல கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். இப்ப பிரியமா நடந்து கொள்ளணும்னா நான் எப்படிப்பட்டவனா இருக்கணுங்க? பக்தி உள்ளவனா இருக்கணும். ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனுங்க, கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா கேக் சாப்பிடுவானுங்க, கேரள் ரவுண்டு வந்துச்சுன்னா போவனுங்க, ஒரு 4 டான்ஸை போடுவானுங்க, நியூ இயர் வந்துச்சுன்னா விடிய முழிச்சிருப்பானுங்க, முடியலன்னா தூங்கிடுவானுங்க. அப்புறம் வந்து வாக்குத்தத்த அட்டைக்காக ஒரு 1/2 மணி நேரம் காத்திருப்பேன், கேலண்டருக்காக ஒரு 1/2 மணி நேரம் காத்திருப்பேன். அப்புறம் வெளியில் ஒரு டீயும் பண்ணும் கொடுப்பாங்க, சாப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு ஈஸ்டர் வருங்க, குட் ஃப்ரைடே வருங்க. குட் ஃப்ரைடேக்கு வந்து எனக்காக மரித்தீரேன்னு ஒரு பாட்டு அழகாக பாடுவனுங்க, நல்லா விழுந்து அழுவனுங்க. நான் அழுகிறத பார்த்து சபையே அழுங்க, அப்படியே பெரிய அபிஷேகத்தை கருத்தை நம்மளை வச்சிருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அதையோட விட மாட்டேனுங்க. 3 நாள் கழிச்சு என்ன வருது? ஈஸ்டர் வருதுங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு நல்ல ஒரு கேப்பக்களி, அந்த களின்னு சாப்பிட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாக உபவாசம் போட்டு நான் ஜோம் பண்ணுவேனுங்க. ஏன்னா இயேசுல 2 ஆயிட்டாரு, செத்து போயிட்டாரு. ஏன்னா 3வது நாள் ஆடு மாடெல்லாம் சாகும். ஏன்? இயேசுநாதர் உயிரோடு எழும்பிட்டாரு. அதோட என் பக்தி வைராக்கியம் போதும் என்ற மனதுடனே மிகுந்த ஆதாயம்ங்க, மிகுந்த ஆதாயம். அப்படி வந்தோம்னா அப்படி இயேசுநாதர்கிட்ட பரலோக ராஜ்யத்துக்கு போய் நின்னோம்னா அப்படியே ஒரு மிகுந்த ஆதாயம் வரும் பாருங்க, குளுன்னு. ஐயோ வாரி அணைச்சு கொள்வாருங்க. என்ன ஐயோ ஈஸ்டர் அன்னைக்கு நீ செஞ்ச பிரியாணி இருக்கே டாப் நாச் ஐயா. அந்த அதுவும் அல்லாம அந்த புனித வெள்ளி அன்னைக்கு கூளை குடிச்சு எனக்காக இவ்வளவு தியாகத்தை பண்ணின பாத்தியா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு 4 பேருக்கு புது துணி வாங்கி கொடுத்த பாத்தியா. ஐயோ என் மனசே குளிர்ந்துருச்சு. குளிரும்.
ஆண்டவர் அதை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. அதெல்லாம் இருக்கணுமுங்க, அதெல்லாம் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அது எப்படி கர்த்தர் ஏற்ற சமயத்திற்கு தக்க வார்த்தைகளை கொடுக்குறாருங்கிற மாதிரியே இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கு தகுந்த மாதிரியே வார்த்தை வந்துடுது. ஆடலும் பாடலுமா அப்படியே தையத்தக்கானே போயிடுறது. அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா உலகத்தில் போய் ஒரு நாள் ஜங்குன்னு ஆடிக்கிறது. எதுக்கு இங்கேயும் பாரபட்சம் இல்லாமல் இங்கேயும் ஒரு நாள் ஆட்டம், அங்கே போய் அங்கேயும் ஒரு நாள் ஆட்டம். கிறிஸ்மஸ் ஆச்சுன்னா இங்கே, விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுன்னா அப்படியே ரோட்டில் யாருக்கும் தெரியாமல் அப்படியே. அப்படி வாழ்றவங்க கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியாது. கர்த்தருக்கு பிரியமா வாழணும்னா ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். கர்த்தருக்காக வாழணும்னா எதையும் இழக்க தயாரா இருக்கணும். ஒரு நேரம் சாப்பாட்டை தவிர்த்துக்கிட்டு நம்ம பண்ற அலப்புறம் இருக்குது. ஐயோ, ஒரு 2 மணி நேரம் ஆலயத்துக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நம்ம பாஸ்டர் மாதிரி வராது. ஒரு பிரசங்கம் பண்ணாருன்னா ஷார்ப்பாக முடிச்சிருவாரு. ஆனால் இவன் வந்து நின்னாலே மணி 8:30 தாண்டி போய்கிட்டு இருக்குது. இன்னும் 3வது பாயிண்ட்லேயே நின்றுக்கிட்டு இருக்கிறான். எப்போ முடிக்கிறது, எப்போ ஜெபம் பண்ணுறது அப்படின்னே ஒரு 10 நிமிஷம். ஐயோ, இன்னைக்கு கர்த்தருக்காக ஒரு 20 நிமிடம் நான் தியாகம் செய்தேன். உங்கள் தியாகத்தை தூக்கி உங்க கூடயே வச்சுக்கோங்க. தியாகத்தை, தியாகிகளே வாழ்க வளமுடன். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழுகிற வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன் அதை சொல்றேன்னா, நம்ம நின்று கொண்டு இருக்கிறது கடைசி நாட்கள் அல்ல, கடைசி நிமிடங்கள். ஆண்டவர் எப்பனாலும் வரலாம். ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறார். என்னப்பா, நானும் சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். நீயாவது உனக்கு என்ன 21 வயசு 22 வயசு, நான்லாம் எனக்கு 70 வயசு ஆக போகுது. நான் சின்ன வயசுல இருந்து சண்டே கிளாஸ் போகும்போதே இயேசு வருகிறார் அப்படின்னே பாட்டு கேட்டு 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 71 ஆகி போச்சு. நம்மம்மா வராரு அப்படின்னு வருவார். திடீர்னு இந்த புலி வருதுங்கிற கதை மாதிரி ஒரு நாள் வந்து தூக்கிட்டு போயிடுவார் எல்லாத்தையும். டேக் இட் as a serious thing. இயேசுவானவர் மிக சீக்கிரத்தில் வரப்போறார். ஏன் இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே கூட ரிசீவ் பண்றவங்களை தூக்கிட்டு ரிசீவ் பண்ணாதுங்களே, இங்கேயே வச்சுட்டு கூட போகலாம். யாருக்கு தெரியும்? அதனாலதான் சொல்ற தூங்காதீங்க அப்படின்னு. தூங்கிக்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களை எடுத்துக்கொண்டு போவாராக. அப்ப தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே போகணும்னா நீங்க போயிருவீங்க. உங்க சரீரம் இங்கதான் இருக்கும். ஆராதனை முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆராதனை நாங்கள் நடத்த வேண்டியது வரும். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ஆமா, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறேன். இங்கதான் இருக்கிறீங்களா? சோத்திரம். நான் ஆமா, கர்த்தரோட ஐக்கியப்பட்டு அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படாதீங்க. ஆமா, ஒருத்தன் பிரசங்கம் பண்ணே கொண்டுட்டானே. ஆமா, இப்படிதான் பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. ஜன்னலோரமா உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் துபக்கேடின்னு விழுந்து செத்தான். ஆனாலும் பவுல் விட்டாரா? இன்னும் நான் அந்த லெவலுக்கு நான் வரலங்க. செத்தவங்களை உயிரோட எழுப்புற அளவுக்குலாம் கர்த்தர் இன்னும் என்ன கொண்டு போறதுக்கு நாள் ஆகும். விழுந்து செத்துக்கிட்டு போயிடாதீங்க. ஆமா, அந்த அளவுக்கு வரும்போது சொல்றேன், நல்லா தூங்குங்க பிரசங்கத்தை. அப்போ செத்தாலும் உயிரோட எழுப்பிட்டு நான் பிரசங்கம் பண்ற நாள் கண்டிப்பா கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனா வாழணும். சரி, ஓகே. இதெல்லாம் 3 காரியம். என்ன காரியம்? கர்த்தருக்கு பிரியமா வாழ்றதுக்கு 3 காரியம். என்ன காரியம்? 1, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள இருக்கணும். 2வது, கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியம் எனக்கு உண்டா இருக்கணும். 3வது, பக்தி வைராக்கியம் உள்ளவனா கர்த்தர் வாழணும். அது அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிட்டு இன்னொரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். தீத்து 2வது அதிகாரத்தை வாசிங்க. 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்கும். 12வது வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. அவபக்தியையும் லௌகீக இச்சையையும் ஓகே. இப்போ கர்த்தருடைய பிரசனத்தின் நாள் என்னது? கர்த்தருடைய வருகை நாள். அந்த வருகை நாளை எதிர்கொண்டு இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள லௌகீகத்தினுடைய இச்சை இருக்கக்கூடாது. உலகத்தினுடைய ஆசா பாசகங்கள் நமக்கு இருக்க கூடாது. எல்லாவற்றையும் உதறிவிட்டு எப்படி இருக்கணுமா?
ஞானம் உள்ளவர்களா இருக்கணுமா, பக்தி உள்ளவர்களா இருக்கணுமா. இப்படி இருக்கிற ஒரு நபருக்குள்ள கர்த்தர் தம்முடைய வருகையில இப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் தம்மோடு கூட கூட்டிக் கொண்டு போவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் இப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் தமக்கு பிரியமுள்ள நபர்களா கர்த்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார் ஜனங்கள் மத்தியில. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? மோசே பாவம் செஞ்சானா? செஞ்சான். ஆனா மோசேவை கர்த்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஜனங்கள் மத்தியில் எப்படி தெரியுமா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? இவன் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கிறான் அப்படின்றார். உன்னை ஆரோனுக்கும் பார்வோனுக்கும் உன்னை தேவனா வச்சிருக்கிறாங்கிறார். அப்படின்னா ஜனங்களுக்கு இவன் பாவம் செஞ்சது உண்மையா? உண்மை. என் வாழ்க்கை தவறான வாழ்க்கை இருந்துச்சா? உண்மை. என் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையா இருந்துச்சா? உண்மை. ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். வனாந்திரத்தில் இருந்தாலும், நான் எங்க சுற்றி திரிந்தாலும், நான் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இருந்தாலும், தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ள நான் வந்து அவருக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கையை வாழ போகிறேன்னு தீர்மானிக்கிறவர்களை கர்த்தர் ஜனங்களுக்கு முன்பதாக அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா கர்த்தர் வைப்பார். நான் செய்தவைகளையும் செய்வீர்கள், நான் செய்ததை காட்டிலும் மேலானவைகளை செய்வீர்கள். அவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினாரா? சுகமாக்கினார். அவர் மரித்தோரை எழுப்பினாரா? எழுப்பினார். பிசாசுகளை துரத்தினாரா? துரத்தினார். அப்படின்னா உங்களாலையும் என்னாலையும் அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிற வல்லமைய உங்க தாயின் கருவில உருவாகிறதற்கு முன்னமே கர்த்தர் உங்க மேலையும் என் மேலையும் வச்சிட்டார். ஏன் இன்னும் நடக்கல? கர்த்தருக்கு பிரியமா வாழல, அதனால இன்னும் அப்படிப்பட்ட அனுபவம் என் வாழ்க்கையில இல்ல. கர்த்தருக்கு பிரியமா வாழுகிற ஒரு மனுஷனை கர்த்தர் அவன் இருக்கிற ஸ்தலத்திற்கு ராஜாவாய் நிறுத்துவார். எவ்வளவு பெரிய ஆஃபருங்க யோசேப்புக்கு, எவ்வளவு பெரிய ஆஃபர் யோசேப்புக்கு. ஆனா யோசேப்பு சொல்றான், நீ இருக்கிற, நான் மட்டும் இருக்கிறேன் இந்த இடத்துல, ராஜாவும் இல்லை, வேற ஒருத்தனும் கிடையாது. பாவம் செய்யறதுக்கு 10 நிமிஷம் அவன் யோசிச்சிருந்தான்னா பாவம் செஞ்சுட்டு போயிருந்திருக்கலாம். அவன் மைண்ட்ல இருந்த ஒன்னே ஒண்ணுதான், தேவனுக்கு முன்பதாக. தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பதாக எப்பொழுதும் வைத்து நோக்கிக்கொண்டே இருக்கிறேன். இதுதான் பக்தி வைராக்கியம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தாச்சுன்னா ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே அப்படின்னு பாடிட்டு போறது மட்டுமல்ல பக்தி வைராக்கியம். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க நண்பர்களோடு இருக்கிற பொழுது பக்தி வைராக்கியமா இருக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். சொந்தக்காரங்களோடு இருக்கும் பொழுது பக்தி வைராக்கியமா இருக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். துதிக்கிற நாவலையே என்னத்தையும் பேசிக்கிறது, கெட்ட வார்த்தையும் பேசிக்கிறது, இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குதுன்னா கர்த்தர் நமக்குள்ள எதையும் செய்ய முடியாது. எனக்குள்ள கர்த்தர் அவர் கிரியைகளை தர வேண்டும் என்றால், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிற மனுஷியா வாழ வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். மார்க்கு 16வது அதிகாரத்தை வாசிங்க. 16வது அதிகாரத்தில் 1வது வசனத்துல இருந்து ஒருத்தவங்க வாசிங்க. ஓய்வு நாளான பின்பு ஓகே போதும். அந்த 4வது வசனத்தை மட்டும் வாசிங்க. ஓகே, இப்போ மறுபடியும் மார்க்கு 15வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு வரேன் நான். இப்போ பிலாத்து இயேசுவை பிரியப்படுத்துவதற்காக அல்லாமல் யாரை பிரியப்படுத்துறதுக்காக ஒப்பு கொடுக்கிறாரு? ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம செஞ்சிருப்போம், இன்க்ளூடிங் நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக, சின்னதோ பெருசோ, சின்ன காரியமோ பெரிய காரியமோ, ஏதோ ஒரு மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக இயேசுவை எங்கேயாவது நம்ம அவமதிச்சிருப்போம். அது நமக்கு தெரியாது, இதுல என்ன இருக்குது அப்படின்னு இருப்போம். ஆனா செய்யற சின்ன சின்ன விஷயத்தையும் கர்த்தர் நோட் பண்ணுவார். அந்த சின்ன காரியத்துல ஆண்டவர் வேதனைப்பட்டிருக்கலாம்,
அந்த சின்ன விஷயத்துல கர்த்தர் உங்க மேலேயும் என் மேலேயும் கொஞ்சம் வேதனையா இருக்கலாம். இப்ப பிலாத்து இயேசுவானவரை அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் இயேசுவானவர் மரிக்கிறார். நான் இப்படி சொல்ல விரும்புறேன், எப்பெல்லாம் நம்ம இயேசுவானவரை பிரியப்படுத்தாம ஜனங்களை பிரியப்படுத்துறப்போ அப்ப என் வாழ்க்கையில டீஆக்டிவேட்டா இருக்கிறார், செயல்படாதவரா இருக்கிறார். அவர் சீஷர்களோடு கூட படகுல போயிட்டு இருக்கும் போது படகுல தான் இயேசுவானவர் இருந்தாரு. ஆனா அவர் எப்படி இருந்தார்னா டீஆக்டிவேட்டா இருந்தார், செயல்படாதவரா இருந்தார். இன்னைக்கு நான் ஒவ்வொரு தடவையும் மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக செய்யற ஒவ்வொரு காரியமும், இன்னைக்கு நான் ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக செய்யற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் எப்படி மாத்திருது தெரியுமா? என் வாழ்க்கையில செயல்படாதவராய் மாற்றி விடுகிறது. இன்னைக்கு ஏன் என் வாழ்க்கையில நான் இவ்வளவு செய்யறேனே, இவ்வளவு நான் ஜெபிக்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டேங்கிறாரு? இவ்வளவு நாள் நான் காத்திருக்கிறேனே, ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை செய்ய மாட்டேங்கிறாரு? ஏன்னா நீங்கள் செய்த ஒரு காரியம் கர்த்தரை டீஆக்டிவேட்டா வச்சிருக்கு. அவர் செயல்பட முடியாத அளவிற்கு கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறோம் நம்ம. ஆனா மரியாள் ஒன்று பண்றாங்க. இந்த மரியாள் எப்படி? 3 மரியாள் இருக்காங்க. ஒன்னு யாரு? இயேசுடைய தாயாகிய மரியாள். இன்னொன்னு மகதனா. இப்ப போறது யாரு? மகதனலா மரி. இன்னொரு மரியாள் ரொம்ப ஒரு விலையேறப்பட்ட கேரக்டர் ஒன்று. அந்த மரியாள் இயேசுனுடைய பாதத்தில் வந்து தைலத்தை உடைச்சு ஊத்துன ஒரு ஸ்திரீ. ஸோ இந்த மரியாள் மகதனலா மரியாள். மகதனலா மரியாள் எப்படிப்பட்ட ஸ்திரீனா, அது அந்த அதிகாரத்திலே வாசிங்கன்னா இருக்கும். இயேசு பல பிசாசுனால அலக்களிக்கப்பட்ட ஒரு நபர். அந்த விடுதலையை பெற்றுக்கொண்ட பிறகு இயேசுவானவர் அண்டையே அந்த அம்மா ஒட்டிச்சு. இன்னைக்கு இயேசுவானவர் எனக்குள்ள இருக்கிறாரா, பிசாசு எனக்குள்ள இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு 5 குறிப்பு 4 குறிப்புலாம் தேவையில்லை. ஒன்னே ஒன்று, இயேசுவானவரையே அண்டிக் கொண்டு இருக்கிறவன் இயேசுவை உடையவர். இயேசுவை நமக்குள்ள இல்லைன்னா நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு இருப்போம். இந்த அம்மா புறப்பட்டு 3ஆம் நாளில் இயேசுநாதர் சொன்னார், உயிர் தெளிவன்னு சொன்னார். எழுந்து புறப்பட்டு போகும்போது அந்த 3வது வசனத்தில் அழகா இருக்குது. ஐயோ, அந்த கல்லை நான் எப்படி புரட்டுவனோ, how I will go and see the Lord. எப்படி நான் அந்த கல்லை புரட்ட முடியும்? நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தவறு செஞ்சுட்டேன், இயேசுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை செஞ்சிருக்கிறேன். எப்படி நான் இயேசு கிட்ட இனிமேல் நான் போக முடியும் அப்படின்னு இருக்கிற டைம்ல தான் போய் நின்று பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கல் புரட்டப்பட்டதாக இருந்துச்சு. அந்த அதிகாரம் 16வது அதிகாரம் 1 வசனத்தில் என்ன இருக்கு? இன்னைக்கு என்ன நாள்? டுடே every hindrance, every block that is blocking me from the Christ is broken. இன்னைக்கு நீங்க செஞ்ச எப்பேற்பட்ட பாவமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட கிரியைகளா இருக்கட்டும், பரவாயில்ல. இன்றைக்கு உங்களுக்காக இயேசுவானவர் இருக்கிற இடம் திறக்கப்பட்டு இருக்கிறது. அதுவும் அவர் மரித்தவராய் அல்ல, உயிர்த்தெழுந்தவராய் நின்றார். டீஆக்டிவேட்டா அல்ல, ஆக்டிவேட்டட் பர்சனா இயேசுவானவர் நின்றார். இன்னைக்கு இந்த 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 ஆராதனை வேலையில தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும், இயேசுவை தேடி ஓடி வரணும்னு ஓடி வருகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய சமூகம் திறந்தவைகளாய் இருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் திறந்தவைகளாய் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்காக திறக்கப்பட்டவைகளாய் இருக்கிறது. கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிற இடம், கர்த்தர் அவருடைய அபிஷேகம், கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றைக்கு திறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை நீங்க இருதயத்தில் ரிசீவ் பண்ணவே எல்லா பாறைகளும் எல்லா கல்லுகளும் அங்க உடைச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இப்போ கர்த்தரோட நெருங்குற நேரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அப்போஸ்தலர்ல 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு ஜனங்கள் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்கள் அந்நிய பாஷையில பேச தொடங்கினார்கள். இன்னைக்கு வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எதெல்லாம் பிளாக்கேஜா இருக்குதோ, எதெல்லாம் ஹிண்ட்ரன்ஸா இருக்குதோ, அதெல்லாம் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே கர்த்தர் நிர்மூலமாக்கி கொண்டு இருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எப்படி இயேசுவுக்கு பிரியமா வாழ்றது? இந்த சத்தியத்தை பிடிச்சுக்கங்க, இயேசுவுக்கு பிரியமா வாழ்வீங்க. இன்னைக்கு சொன்னதை மனசுல வச்சுக்கங்க, இயேசுவுக்கு பிரியமுள்ளவர்களா வாழ்வீங்க. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? எழுந்து நிற்போம் தேவ சமூகத்துல.
சமனரந்தனர பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார்.